ஒருமேலும் ஒரு தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் சுவாமி. விடுதலையோடு உற்சாகமாய் ஆராதிக்க ஒரு பலத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் அசைவாடுவீராக சுவாமி. அப்பா, நீர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இம்மட்டும் வழி நடத்தி வந்த எங்கள் எபினேசர் இந்த 3வது மாதத்திற்குள்ளும் அப்பா நீர் எங்களை கூட்டி வந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. சென்ற மாதங்கள் முழுவதும் நாட்கள் முழுவதும் எங்களை வழி நடத்தி வந்த எங்கள் தெய்வம் இனியும் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. உம்மை போல எங்களை ஆற்றுகிற தெய்வம் யாரும் இல்லை சுவாமி. உம்மை போல எங்களை தேற்றுகிற தெய்வம் யாரும் இல்லை தகப்பனன். உமது கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. அப்பா, 1000 தகப்பனையும் தாயும் முன்பாக நிறுத்தினாலும் உம்மோடைய அந்த அன்புக்கு அது ஈடாகாது சுவாமி. உம்மை போல இந்த உலகில் வேறு தாயும் தகப்பனும் எங்களுக்கு யாரும் இல்லை சுவாமி. நீரே எங்களுக்கு நிரந்தரமானவர். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை சுமந்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. கலங்கி நின்று எங்களை கண்டு அப்பா உமது தயவா இரக்கத்தினால் நீர் எங்களை முடிசூட்டி நீர் உமக்கு நன்றி சுவாமி. எங்களை கண்ணீர் துடைத்த உமது கரம் அப்பா, நாங்கள் விழும்பொழுதெல்லாம் தாங்கி சுமந்த உமது கரம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. மரண பாதாளத்தின் கட்டுகளில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எங்களை தப்புவிக்கிற உமது கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பாடலையும் பாடி நம் ஆண்டவனை மகிமைப்படுத்தலாம். உம்மை போல யாரும் உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன்.
கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனான் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்கிற தெய்வம் நம்முடைய தேவன்மை கண்மணியில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கிறான். இரண்டாவது பாடலையும் ஒரு பாடலை பாடலாம். கண்மணியில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே.
கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை, என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை இரத்தத்தால் கழுவி என்னை தூக்கி நீரையா. எத்தனையோ பேர் இருந்தும் எத்தனாய் வாழ்ந்த என்னை இரத்தத்தால் கழுவி என்னை தூக்கி நீரையா. இரத்தத்தால் மகனாக மாற்றி நீரையா, இரத்தத்தால் மகளாக மாற்றி நீரையா. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாளையம் இறங்குகையில் என் தேவன் என்னோடு கைப்பிடித்தீரே. சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாளையம் இறங்குகையில் என் தேவன் என்னோடு கைப்பிடித்தீரே. என்னை தாங்கி நடத்தி உயர்த்தி வைத்தீரே, என்னை வாழ வைத்து அழகு பார்த்தீரே. என்னை தாங்கி நடத்தி உயர்த்தி வைத்தீரே, என்னை வாழ வைத்து அழகு பார்த்தீரே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே, காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா, வாழ வைத்தவ நீதானையா.
லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. என் லட்சிய கரையில் சேரும் வரைக்கும் கைவிடுவதில்லை. என் முடிவு வரைக்கும் வாழ வைக்கும் மனவாளரே. கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்க்கும் தெய்வமே. காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. என் தகப்பனே தந்தையே வாழ்வே நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. வாழ வைத்தவர் நீதானையா. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி சுவாமி. உம்மால் மாத்திரமே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்கள் தாயின் கருவில் நாங்கள் உருவாகும் முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர் சுவாமி. எங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னமே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம் உண்டு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் உம்மை அப்பா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தின் உறவை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி சொல்லுங்க அப்பா. இம்மட்டும் பாவியாக இருக்கிற எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. எத்தனையோ பலவான்களும் ஞானிகளும் இருக்கிற மத்தியில் அப்பா பைத்தியமானவைகளையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களை நீ தெரிந்து கொண்டிரே. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி தகப்பனே. இம்மட்டும் என் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்து கொண்டிரே சுவாமி. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த மூன்றாவது பாடலையும் பாடலாம். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதலாய் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதலாய் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். எல்லோரும் அப்படி எழுந்திருந்து ஆராதிக்கலாம். நான் திக்கற்று துணிந்து திகட்டிட்ட நேரத்தில் இந்த கிருபை எங்களோடு கூட இருந்ததே சுவாமி. பாவியாக அடைந்து தெரிந்த நேரத்தில் உமது கிருபை எங்களை தாங்கினதே சுவாமி.
நான் திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மணிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மணிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசநீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசநீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதலாய் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதலாய் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதலாய் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே. நீங்களும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நன்றி நன்றி பலி செலுத்தியே கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணை நின்று திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. எத்தனையோ பேர் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தெய்வம் சுவாமி. உலக அன்பு எங்களுக்கு நிலையான தகப்பனே, உங்க அன்பினாலே அலங்கரிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் சுவாமி. எல்லோரும் பாரத்தோடு கேளுங்க. உங்க அன்பை பிடித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் சுவாமி. உமது கிருபையில முடிவு பரிந்தும் நிலைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் தகப்பனே. கர்த்தர் இந்த கால வேளையிலும் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் மேலும்
தகப்பனே உங்கள் சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே நாங்கள் வேரூன்றி நிற்கிறவர்களாய் உங்கள் அன்பை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறவர்களாய் நீ எங்களை மாற்றும்படியாக பாவியாக வாழ்ந்த எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா திக்கற்று அலைந்து திரிந்த எங்களை இந்த ஆலயத்திலே ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற எங்களை அப்பா எல்லாம் இருக்கிறவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி என்று எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் இங்கு வந்து இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒன்றுமில்லாத பாத்திரம் தகப்பனே, ஆனாலும் உங்கள் பிரசனத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் நீர்களை வணைந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 சுவாமி. அப்பா தகப்பனே நீர் அப்படியாக ஒரு நன்றி நிறைந்த இருந்தோடு பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் மாறினாலும் மாறாத நேச நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாமல் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர் மறந்தாலும் மாறாத நேச நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். சங்கீதம் 73:25 சொல்கிறது, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு சுவாமி, பூலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை என்று இந்த கரங்களை உயர்த்தி இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நாமும் ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை சுவாமி. அப்பா நீரின்றி எங்களுக்கு ஒரு கதி இல்லை சுவாமி. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை தகப்பனே. உம்மை விட ஒரு விருப்பம் எங்களுக்கு எதுவுமே இல்லை சுவாமி என்று ஒரு பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். வனாந்தரத்தில் ஆகாரின் குரலை கேட்ட தெய்வம், கர்த்தர் குரலை கேட்டு அவருடைய பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுத்தவர், தண்ணீரை கொடுத்தவர், அன்னாளின் செபத்தை கேட்டவர் இன்றும் நம்மளுடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடலாம். யாரோண்டு நாதா என்று. தனிமையில் காதறிய ஆகாரின் குரலை கேட்டே மனம் கசந்த கலங்கி நின்ற அந்நாளின் ஜெபத்தை கேட்டே. தனிமையில் காதறிய ஆகாரின் குரலை கேட்டே மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜெபத்தை கேட்டே. நீரே என் மேய்ப்பன், வேண்டுதல் கேட்பவரே. வேண்டுதல் கேட்பவரே, வேண்டுதல் கேட்பவரே.
யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ. உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ. நீரே என் தஞ்சமல்லோ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? கண்ணீரின் பாதையில் நாங்கள் நடக்கும்பொழுது நீர் கூடவே வந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. நான் இருக்கிறேன் என்று கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தே என்னை அணைத்தே தேற்றுதே உம் கரமே. கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தே என்னை அணைத்தே தேற்றுதே உம் கரமே. நீரே என் நல்ல சமாரியரே, என்னை தேற்றிடுவே. நீரே என் நல்ல சமாரியரே, என்னை தேற்றிடுவே. என்னை தேற்றிடுவே. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ. உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ. ஒரு பறவை, ஒரு குட்டி தன்னுடைய குட்டியை முதுகில் ஏற்றுக்கொண்டு ரொம்ப உயரத்தில் பறந்து திடீர்னு அது கீழே விட்டுரும். அந்த குட்டி நினைக்குமா, அந்த குட்டி பறவை நம்ம அம்மா நம்மளை கை விட்டுட்டாங்க, நம்ம கீழே விழுந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு. ஆனால் கரெக்டாக தரைக்கு கிட்ட வரும்பொழுது அந்த கழுகு மீண்டுமா தன்னுடைய குட்டியை முதுகில் சுமந்துக்குமா. இதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் சில நேரம் கர்த்தர் நம்மளை கைவிட்ட போல தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லுகிற சில சூழ்நிலையும் கூட வரலாம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த பறவை நினைக்கும், நம்ம அம்மா நம்மளை கைவிடலை, நம்மளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல தான் நம்ம அப்பா நம்மளை கைவிடலை, ஏதோ
ஒரு காரியத்துக்காக நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று இன்னொரு முறை ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை மாத்திரம். அடைக்கலம் நாங்கள் தேடி வந்துட்டோம் சுவாமி, நீங்கள் தான் தகப்பன் எங்களுக்கு எங்களுடைய தஞ்சம், நீங்கள் தான் தகப்பன் எங்களுக்கு எல்லாம் என்று கடைசியாக ஒரே ஒரு முறை இந்த அடைக்கலம் தேடி வந்து நீங்கள் ஸ்டான்ஸாவை பாடணும். அடைக்கலம் தேடி வந்தே உன் சிறகால் என்னை மூடும், கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. அடைக்கலம் தேடி வந்தே உன் சிறகால் என்னை மூடும், கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா. பாரத்தை உன்மேல் வைத்து விட்டே நீரே ஆதரித்தீர். பாரத்தை உன்மேல் வைத்து விட்டே நீரே ஆதரித்தீர். நீரே ஆதரித்தீர். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ. உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ. உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ. நீரே எங்கள் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீர் சுவாமி, நீரே எங்களுக்கு எல்லா சொந்தமுமாய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் கொடுத்த அந்த அருமையான வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சுவாமி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 78ஆம் சங்கீதம், வசனங்கள் 53 முதல் 72 வரை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். 54 வாசிக்கலாம். அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய் தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார்.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். சேர்ந்து வாசிக்கலாம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவைகளை நடத்தினான். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு சபையில் உள்ள டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்சல் லீடர்ஸ்க்கான மீட்டிங் ஆனது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ் மற்றும் டிவிஷன் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் இந்த மாலை ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற இருக்கிறதான இந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நம்ம சபையிலே இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. அநேகர் வந்து ஜெபத்திலே பங்கு பெறுகிறார்கள். இதுவரை பங்கு பெறாதவர்கள் நீங்கள் மீதமுள்ள நாட்களிலே நீங்கள் கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இந்த உபவாச ஜெபமானது 2 நேரங்களாக நம்ம சபையிலே நடைபெற்று வருகின்றன. காலை 5:30 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 8:30 மணி வரை 2 நேரங்களாக இந்த உபவாச ஜெபமானது நடைபெற்று வருகின்றன. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நீங்கள் கடந்து வரும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இந்த செருபாவேல் காணிக்கை பெட்டியானது உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் வாங்கி சென்றிருந்தவர்கள் அதில் நிரம்பி இருந்தால் நீங்கள் சபையிலே கொண்டு வந்து அதை கொடுத்து விட்டு வேறு ஒரு அந்த செருபாவேல் பாக்ஸை வாங்கி கொள்ளும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 17ஆம் தேதி வேத வினா போட்டியானது நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேத பகுதி நீதிமொழிகள் 1 15ஆம் அதிகாரம் வரை உள்ள வசனங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இது சபையில் உள்ள யாவருக்கும் இந்த வேத வினா போட்டியானது நடைபெறும். எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீதிமொழிகள் 1 5 அதிகாரங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி ஆராதனையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையார் யாவரும் ஆயத்த நிலையில் கடந்து வரும்படி உங்கள் அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் சாலமோன் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய மனைவி 10 நாட்களுக்கு முன்பதாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எனது மனைவிக்கு சுகம் கிடைக்கும்படி சபையிலே சொல்லி ஜெபித்தோம். தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது என் மனைவிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி கஸ்தூரி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்திலே காரணமில்லாமல் என்னை நிந்தித்தார்கள். அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளானேன். சமாதானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். கர்த்தருடைய பிரதான கிருபையால் என்னுடைய மேனேஜர் என்னை கூப்பிட்டு ஆறுதல் கூறும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி பூங்கொடி சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த 2 வருடத்திற்கு முன்பதாக என்னுடைய மகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதற்காக ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்து வந்திருந்தோம். கடந்த வாரத்தில் என் மகளுக்கு ஸ்கேன் செய்து பார்த்து மருந்துகளை நிறுத்தலாம் என்று டாக்டர்கள் கூறினார்கள். நாங்களும் ஜெபித்துவிட்டு ஸ்கேன் செய்து பார்த்தோம். நானே பரிகாரியான கர்த்தர் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி எனது மகளுக்கு எல்லாம் நார்மல் என்று அந்த ஸ்கேனிலே ரிசல்ட் வர தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சாந்தி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் என்னுடைய மகளும் மருமகனும் குழந்தைகளோடு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டு அவர்கள் தூக்கி வீசி எழுந்தப்பட்டார்கள். ஆனால் பெரிதான கிருபையால் அந்த நேரத்திலே எந்த வாகனமும் வராமல் 4 ஜீவனையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி ரேணுகா சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். சொந்தமாக வீடு கட்ட பிரயாசப்பட்டு கட்ட ஆரம்பித்தோம். அநேக தடைகள் வந்தது. தடைகள் நீங்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். தேவனாகிய கர்த்தர் தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு இப்பொழுது அந்த வீட்டை கட்டி முடிக்க கிருபை செய்திருக்கிறார். மேலும் என்னுடைய மகளுக்கு பிசியோதெரபியில் PhD விநாயக மிஷனில் படிக்க ஜெபித்தோம். தேவனாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அங்கே PhD படிக்கவும் தேவன் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். கணவனை இழந்து 30 வருடங்களாக பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாக பாதுகாத்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி வந்திருக்கிறார். கணவரே இல்லாமல் இந்த குடும்பத்தை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நன்றி. கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிற நேரம் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் 1 பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் சபையார் யாவரும் தேவனாகிய கர்த்தரின் சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, தகப்பனே, இந்த கொடுத்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, உமது ஆலயத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த காணிக்கை தசமங்களை தேவனாக கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, செய்கிற தொழில் வியாபாரத்தை பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரித்து ஆண்டவரே அப்பா பெருக தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, வானத்தின் பல கடிகளை திறந்து இடம் கொள்ளாது போக வேண்டும், நிரப்புவேன் என்று மல்கியேல் சொன்ன அந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் உமக்காக அதிகமாக ஆண்டவரை நாங்கள் கொடுக்க எங்கள் கரங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, செய்யப்போற பிரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கடந்த நாட்களிலே நம்ம சபையிலே வேத வினா போட்டியானது நடைபெற்றது. இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் நடபடிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் பரிசு விவரங்கள் இப்பொழுது நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுகளை கொடுக்கும்படி சபை போதகர் அவர்களை அன்பாக நான் கேட்கிறேன். முதல் பரிசாக சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் 100க்கு 83 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்துவோம். இரண்டாவது பரிசாக ராணி சிஸ்டர், சகோதரி ராணி அவர்கள் 100க்கு 54 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது பரிசாக எஸ்தர் டேனியல், சகோதரி எஸ்தர் டேனியல் 100க்கு 53 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த வேத வினாப்படியில் பங்கு பெற்ற அனைவரையும் நாங்கள் பரிசுகளை கொடுத்து பாராட்ட இருக்கிறோம். சகோதரி பரிமளா நேராய் வரட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். Praise the Lord, hallelujah. எனக்கு கொஞ்சம் கெயின் வைக்கலாம். Praise the Lord, கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் இந்த மார்ச் மாதத்தில் இந்த 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மார்ச் மாதத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கிற இவர்களுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய ஆண்டை கர்த்தருடைய வாழ்க்கையில் நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக ஓடத்தக்கதாக
உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தருவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கரங்களை தட்டி நாம் இவர்களை வாழ்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. உங்களுக்கான வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் பிரதர் அருள்தாஸ்கிட்ட நீங்கள் அருள்தாஸ் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கலாம். இவர்கிட்ட அந்த டேட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கான வசனத்தை நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்டருந்து உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக போகவே போகாது. ஆமென். நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை நாங்கள் பேச முடியாது. ஆவியான் என்ன வைக்கிறாரோ அதை தான் பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இங்கே 2 நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய பெயர் கொர்நேலியு, இன்னொருத்தருடைய பெயர் பேதுரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க, இல்லை எல்சிடி ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுங்க. இங்கே பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அந்த கொர்நேலியு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியை தான் நாம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. இது இந்த கொர்நேலியுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி. ஆமென். ஒருவேளை அவன் எப்ப பாரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், தான தர்மங்களை செய்தான், தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான், அவங்க குடும்பத்தோட பயந்திருக்குதான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இவன் யார் என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறவன். கர்த்தர் அவனுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்திருக்கிறாரு, நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், நல்ல சூழ்நிலை. எதற்காகவும் அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவையே இல்லை. நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல பணம், அரசாங்க உத்தியோகம் எல்லாம் இருக்கிறது. இந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடாம எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. உங்களுக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. தேவைகள் இருந்தும் ஆண்டவரை தேடாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே ஆவியான எழுதி வைத்திருக்கிறார், ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பலவீனம் எதுவும் இல்லை, இருந்தாலும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஒருத்தன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நான் அப்படி இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெயரை இங்கே நீங்க போட்டு வாசிக்கணும். கொர்நேலியுக்கு பதிலாக கர்த்தர் என்ன பார்த்து சொல்லணும்? தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பான், இப்படிலாம் ஒரு குடும்பம் இருக்கும். தேவையில்லாத பொழுதும், எல்லாம் தனக்கு கிடைத்திருக்கிற பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் உண்மையாயிருக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன், அவனுக்கு என்னப்பா நடக்கும்? அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி என்று இருக்கிறது. 9ஆம் மதியானம் 3 மணி தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனங்களை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நீங்களும் நானும் செய்கிற ஜெபம்
ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்கிற தர்மங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இங்க வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றது என்ன நடந்துற போது, அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளே எஸ் பில்ட் அண்ட் மெமோரியல் என்று இருக்கிறது. ஒரு பெரிய காரியத்தை கட்டி எழுப்ப தேவன் பரலோகத்தில் கட்டுவதற்காக கர்த்தர் ஜெபத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் பரலோகத்தை போய் எட்டுகிறது. அங்கே நமக்காக காரியங்களை கட்டுவதற்கு அது பயன்படுகிறது. சில கட்டுகளை உடைப்பதற்கு தேவன் ஜெபத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு உறவு கொள்வதுதான் ஜெபம். ஒரு மனிதன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கும் வேலை இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வேதம் தெளிவாய் சொல்லுக, அவர் தினந்தோறும் அப்பம் விட்டார்கள். அன்னைக்கு இருந்த சர்ச்சு ஜனங்க டெய்லி ராபோஜன ஆராதனை, டெய்லி வராங்க. டெய்லி மனிதரோடும் ஆண்டவரோடும் ஒரு நல்ல உறவில் இருக்கிறார்கள். அப்ப இருக்கவங்களாம் அங்க வேலைக்கு போகலையா, அவங்களாம் சாப்பிடலையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கவில்லையா, எல்லாம் நடந்தது. ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற சபையில மாசத்துக்கே 2 தடவை தான் ராபோஜனம். அதுல 1ஆம் தேதி காலையிலையும் வச்சிருந்தோம், சாயங்காலம் வச்சிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பல பேருக்கு அதை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை. கர்த்தருடைய பந்தியை குறித்ததான பாரம் இல்லை. ஆண்டவர் எனக்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார், இதை ஒரு பிரிவிலேஜாவே அவங்க நினைக்கல. ஆமென். இன்னைக்கு உலகம் பலருக்கு மேலோங்கி இருக்கிறது. உலகத்தில் இருக்கவங்க, இயேசுவை அறியாதவர்கள், இயேசு எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கான்னு தெரியாதவங்க, அப்படி இருந்தா பரவாயில்ல. ஆனா ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதற்கு தங்களை மறந்து போகிறார்கள். அவங்களுக்கு வைராக்கியம் இல்லை. ஏதோ பாஸ்டர் யாருக்கோ நடத்தணும்னு நினைக்கிறாங்க. 365 நாள்ல 40 நாள் நான் சொல்றேன், ரொம்ப அன்பா சொல்றேன். ஆனா நமக்காக நம்மை ரட்சிக்கும்படி வந்த ஆண்டவர் இடத்துல வைராக்கியம் காட்ட இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஏதோ நம்ம சபையில் ஒரு 60% பேர் வந்து ஜெபம் பண்றாங்க. காலையிலையும் ஜெபம் பண்றாங்க, சாயங்காலமும் ஜெபம் பண்றாங்க, முழங்கால் படியிடுறாங்க. வேற ஒரு சபைக்கு போற ஒருத்தவங்க வேற ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஜெபத்துக்கு வந்தப்ப சொன்னாங்க, எங்க சபையில கூட எல்லாரும் இத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய சபைக்கு போறாங்க. ஆனா அதை வச்சு நம்ம பெருமை பாராட்டுறது இல்லை. இன்னும் 40% ஜனங்கள் நம்ம சபை விசுவாசிங்க ஆண்டவரை தேடாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிறாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு தேவை இருக்கான எத்தனையோ தேவை இருக்கு. ஜெப குறிப்பு நோட் எடுத்தால் பக்கம் பக்கமா எழுதி கொடுக்குறாங்க. அவங்களாம் சர்ச்சில் வராங்களா, ஜெபத்தில் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியறதில்லை. ஆனா இங்கே ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆனால் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். உங்க வாழ்க்கையில தேவ தூதனை கர்த்தர் அனுப்ப வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் அதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 40 நாள்லயும் எத்தனையோ நாள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு அந்த 30 நாள், கடைசி 30 நாள், அதுலயும் 3 நாள் போயிருச்சு. இதுக்கப்புறமும் ஆண்டவரை தேடாமல் தயவு செய்து இங்க யாரும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ கட்சி கூட்டத்தை நாங்கள் சேர்த்துல, ஏதோ சர்ச்சில் கொஞ்சம் கூட்டம் இருந்தால் போதுன்ற அப்படி சர்ச்சை கிடையாது இது. அல்லேலூயா. சீஷர்களை உருவாக்க தான் ஆண்டவர் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்படி ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவதூதன் உங்க வீட்டுக்கு இறங்கி வந்திருந்தா கூட, தேவதூதனை குறித்து ஆண்டவர் தேவதூதனை வைத்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு போதகர் தேவை, உனக்கு ஒரு பாஸ்டர் பேதுரு தேவை, நீ அவர் உங்க வீட்டுக்கு வரவைன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒருவேளை புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ போன வாரம் உங்க வீட்டுக்கு தேவதூதர் வந்திருப்பார் என்று சொன்னால் எத்தனை பேர் இங்க வந்திருப்பீன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. எத்தனை பேரோட நடை மாறிவிடும் என்று எனக்கு தெரியவில்லை. எதுவுமே வரல, பிசாசுடைய பிரச்சனை தான் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இருக்குது. அதுக்கே அவங்க ஜெபத்துக்கு வர்றதில்லை. அதுக்கே கர்த்தரை தேடுவதற்கான உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவதூதன் இறங்கி வந்தாலும் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்பு, ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா.
பேதுரு அங்க போன்னு சொல்றாரு. அந்த பேதுரு படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. வாசிக்கலாம், அது எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமா சொல்ற. மறுநாளிலே அவர் பிரயாணப்பட்டு 9ஆம் வசனம், அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். இங்கே கொர்நேலியு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசி ஜெபிக்கிறார். அவர் முழுமையா இயேசு குறித்து என்னானே தெரியாது, இயேசுடைய ரட்சிப்பு தெரியாது. எப்படி தெரியும்? அவருடைய வீட்டில் அவர் பிரசங்கம் பண்றார் பாருங்க பேதுரு. அந்த பிரசங்கத்தை எல்லாம் நீ 34ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க. ஏதோ தனக்கு தெரிந்த சிலவற்றிலே உண்மையாய் தன்னை அர்ப்பணித்த கொர்நேலியு, உண்மையாய் ஜெபிக்கிற மனிதன். கர்த்தர் அவன் வீட்டுக்கு தேவ தூதனை அனுப்பினது மாத்திரமல்ல, நீ ஊழியக்காரனை அழைத்து வான்னு சொல்றாரு. அவன் எங்க இருப்பான்னு சொல்றாரு. கர்த்தருடைய வெளிப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு. 6ஆம் வசனத்திலே அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். ஊழியக்காரோட அட்ரஸ் மட்டும் சொல்ல, அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. இவ்வளோ கிளியரா ஆண்டவர் பேச முடியுமா? பேச முடியுமா? பேச முடியும்னு சொன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரால் நிச்சயமா இப்பொழுதும் பேச முடியும். ஆண்டவரால் இப்பொழுது வெளிப்பாடுகளை தர முடியும். ஆனால் தேவை என்னன்னா, இப்படிப்பட்ட கொர்நேலியுவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட பேதுருகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் பேதுரு. அவர் அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா அவர் ஃபாஸ்டிங்ல இருந்திருப்பாராட்டிருக்கு. அவர் எதையாவது சாப்பிடலாம். 10வது வசனம், அவர் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சாப்பிடலாம்னு நினைக்கிறார். ஐயோ, இன்னைக்கு இந்த சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், மத்தியானம் என்ன சாப்பாடு செஞ்சானோ தெரியல. பிரியாணி வச்சானோ, மீனை வறுத்து வச்சானோ, கடல் ஓரமாக இருக்கு, வஞ்சர மீனாக வச்சிருந்தா பரவாயில்ல. அல்லேலூயா. அதையும் அவன் டீப் ஃப்ரை பண்ணியிருந்தா பரவாயில்ல. அப்படிலாம் என்னென்னையோ நினச்சிட்டு இருக்கிறாரு. இவர் பசியா இருக்கிறத நினைச்சு ஆண்டவர் பேதுருவின் கண்களை திறக்கிறார். அங்கே பேதுருக்கு தரிசனம். ஜெபிக்க போன இடத்தில் பேதுருவுக்கு தரிசனம். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இப்ப நான் கண்ணு திறந்தானே இருக்கு. இதை பத்தி சொல்ல, ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய செவி இருக்கிறது. இது இந்த ஐம்புலன்களும் ஆவியிலே நீ ஆபரேட் பண்றவங்களா இருக்கணும். கர்த்தர் இந்த பேதுருவின் கண்களை திறக்கிறார். அங்கே பார்க்கிறேன் என்று சொன்னால், லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் எதெல்லாம் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இந்த பசியா இருக்கிற பேதுருக்கு முன்னாடி வருது. பேதுரு ஏற்கனவே எப்படி இருக்காரு? பசியா இருக்காரு. சாப்பிடலான்னு பார்த்தா, ஆண்டவரே நீங்க காட்டுற இந்த எந்த லிஸ்ட்டுமே, இந்த மெனு கார்டே சரியில்லை ஆண்டவரே. 11ஆம் அதிகாரத்தில் லேவியர்ல இது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. இது எதையும் நான் இதுவரையிலும் சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் அசுத்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுரு சொல்றார் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் வார்த்தை அங்கே வருகிறது பேதுரு இடத்துல, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. இதுக்கப்புறம் அங்க வேற ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டா எல்லாத்தையும் நான் பரிசுத்தமா மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் 3 தடவை சொல்ற. அதெல்லாம் வாசிங்க. அப்பயும் பேதுருவால என்னன்னு தெரியல, குழப்பமா இருக்கிறது. கீழே வருகிறார் கொர்நேலியு. தேவத்தினுடைய வார்த்தையை கேட்டு, அவங்க வீட்டில இருந்து 2 பேர், அவருடைய படையில் வேலை செய்கிற ஒரு நல்ல தேவபக்தி உள்ள ஆளு. 3 பேர் ஒரு காரியத்துக்கு போனா விளங்குமா? விளங்காதா? விளங்காதுன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க 3 பேர் தான் ஆண்டவரே போக சொல்றாரு. அல்லேலூயா. உங்க கலாச்சாரம் சொல்றதை நம்பாதீங்க. இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் தான் நல்ல நேரம், இதுதான் நல்ல இடம், இதுதான் அது இது. நான் சொல்றேன், ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே நல்லதுதான். அல்லேலூயா. ஜெபிக்கிற 3 பேராகவும் போகலாம், 4 பேராகவும் போகலாம், 7:30 மணிக்கும் போகலாம். விசுவாசிக்கிறவங்க 2 பேரும் ஆமேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நமக்கு நல்ல நேரம்லாம் கிடையாதுங்க. ஜெபிக்கிறவனுக்கு எல்லா நேரம் நல்ல நேரம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாட தருவா. இதை செய்யாதுன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. போனா 3 பேர் போறாங்க. போய் கரெக்டாக அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பேதுரு இறங்கி வராரு. வர்றப்ப குழப்பத்தோடையே வரப்ப ஆவியானவர் பேதுருட்ட கிளியரா சொல்றாரு. 19ஆம் வசனம், பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. அல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க எவ்வளவு கிளியரா ஆண்டவரால் பேச முடியும். யார் அந்த 3 பேர், எங்கேருந்து வராங்க, எதுவுமே கேட்காத, நான் தான் அமைச்சிருக்கிறேன் போன்னு சொல்றார். ஆமென்.
ஜெபிக்கிற மனுஷன், ஆண்டவரை நம்புகிறவன் உடனடியாக அவன் கிளம்பி போகிறான். 24ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவன். இந்த கொர்நேலியோட ஊழியத்தை தான் ஒய்கோஸ் ஊழியம் நம்ம செய்யறோம். ஆமென். ஒரு மனிதன் ஜெபித்து ஊழியம் செய்தால் கர்த்தர் அவனை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல 2023 கிறிஸ்துமஸ்ல ஒய்கோஸ்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது கொர்நேலி தான் காரணம். அவன் குடும்பத்தையும் விசேஷ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிறான். ஊழியக்காரர் வரப்போறாருன்னு வைக்கிறான், சுவிசேஷம் சொல்ல போறாங்கன்னு வைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம். நடந்தது என்னன்னு சொன்னா, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது 25வது வசனம், கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஆமென். கொர்நேலியு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆளு, நல்ல சம்பாதிக்கிற ஆளு, நல்ல அதிகாரம் உள்ள ஆளு. ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு 3 பேரை பேதுருவை கூட்டு வரதுக்கு அமைச்சிருக்கிறாரு. அட்ரஸ் எல்லாம் தெரியும். அவங்க 3 பேர் தான் வரப்போறாங்க. அவ வரட்டும், பாஸ்டர் வரட்டும் அப்படின்னு இல்லாம முன்னாடி போய் அவரை வரவழைத்து அவன் காலில் போய் விழுகிறான். பேதுருடைய இந்த ஊழியக்காரர் தானே ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சாரு, இந்த தேவனுடைய மனுஷனை நான் கனப்படுத்த வேண்டும். அவனுக்கு முழு சத்தியமும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதுன்னே காலில் போய் விழுறான். விழுந்த உடனே பேதுரு, ஆமாப்பா நீ விழுந்திருக்கிற, நல்லது. உங்க வீடு பார்த்தா நல்ல பெரிய பங்களா மாதிரி இருக்கு. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு கவர்ல போடு அப்படி சொல்றாரா. பாருங்க அடுத்த வசனம். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஊழியக்கார ஒரு நாளும் தனக்கு மகிமையை கொண்டு வர மாட்டான். ஆண்டவருக்கே மகிமையை கொண்டு வருகிற பேதுரு. ஆமென். அல்லேலூயா. அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நேற்று ஒரு சகோதரி வந்து உபவாச ஜெபத்தில் எனக்கு ஊழியக்காரால் எத்தனையோ பிரச்சனை, அந்த ஏதோ தவறான காரியங்களை சொல்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஊழியக்கார இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த வீட்டுக்கு பேதுரு வந்தோடனே அங்க பெரிய காரியங்களை, அவர் என்னென்ன காரியங்களை இதெல்லாம் நடந்துச்சு எல்லாரும் விவரமா சொல்றாரு. 34ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா அவர் என்னென்ன பிரசங்கம் பண்ணார் எல்லாத்தையும் தெளிவா நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு 36வது வசனம், அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் பார்க்கிறார். இங்கே பேதுரு, அவருக்கு நல்லா தெரியும் யூதர்கள் மற்றவரிடத்திலே போகக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவர்களோடு கலக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் தெரிந்திருந்தும் ஆவியானவர் பேதுருவை இந்த புறஜாதிகளிடத்தில் அனுப்புகிறார். என்ன நடக்கிறது? 43ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தாகத்தோடு நீங்கள் வசனத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். ஹல்லேலூயா. தூக்கம் இல்ல, தூக்கத்தின் ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குவா. கர்த்தர் வைராக்கியமா இருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் திரும்பவுமாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாரா இருக்கிறீங்களா? நான் இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல. ஸ்தோத்திரம். அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்களா? 1 2 3 4 5 வேற யாரா இருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த 40 நாள் முடிஞ்சோன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமீன். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும்.
உங்கள் பெயர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு எப்படி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்படி ஞானம் பெற்ற பிறகு ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிந்து கொண்டு இவங்க அபிஷேகமே பெற்றுட்டு அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு போகிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது முதலாவது காரியம் ஆண்டவரை அது நம் பக்கம் திருப்புகிறதா இருக்கிறது ஜெபம். ரெண்டாவது, புதிய தரிசனங்களை ஆண்டவர் ஜெபிக்கிறவனுடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். உங்களுடைய பிரச்சனை என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இது செய் இது செய்யாது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவார். மூணாவது, அன்றைக்கு கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனும் பேதுரு என்கிற இந்த 2 பேர் அவங்க உபாசித்து ஜெபம் பண்ணலைன்னா இன்னைக்கு புறஜாதிகளிடத்திலே சபை உண்டாயிருக்காது. அன்னைக்கு கொர்நேலியு பண்ண அந்த ஜெபம், பேதுரு பண்ண அந்த ஜெபத்தினால தான் முதல் முறையா யூதர் அல்லாத விசேஷமா புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய ஆவியானவர் முதல் முறையா இறங்கி கிரியை செய்கிறார். ஜெபம் பெரிய கேப் அது ஃபில் பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த ஜெபம் நீங்க பண்ண உங்களை ஆயத்தப்படுத்துறீங்களா? இருக்கிற கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். இங்கே இருக்கிற யாரும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல வேண்டாம். இப்படி சொன்னீங்கன்னா இந்த காரணம் தான் நீங்கள் செய்கிற விக்கிரக ஆராதனை. சில பேர் பிஸ்னஸ் சொல்கிறாங்க, சில பேர் டயர்டாக இருக்குன்றாங்க, சில பேர் தூக்கம் வந்துச்சுன்றாங்க, சில பேர் அவங்க வேணான்றாங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த எந்த கேட்டகரியிலும் இல்லாமல் எத்தனை பேர் வந்து ஜெபிக்க போகிறீங்க? மெல்லர் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா அவன் பேதுரு பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானுடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொண்டு போகலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், தரிசனங்களை பார்க்கிற கண்களா என் கண்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவி ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலோ என் ஆவி ஊற்றுவேன் என்றே, மூப்பர் வாலிபர் யாவரு தீர்க்க தரிசனம் சொல்வாரே, எங்கள் மூப்பர் வாலிபர் யாவரு தீர்க்க தரிசனம் சொல். எல்லாரும் கரங்களை கட்டி பாடுவோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் கேட்போம். இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஓ ரபா பாபா. அன்றைக்கு இறங்கின அதே மகிமை, ஓ ராதா ராமா பாபா லிகாதா ராபா. நுகங்களை முறிங்கப்பா, கண்களை திறப்பினாக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதா, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதா, அசம்பந்தத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். லிகாதா ராபா. ஆளலோ வாய்களை திறந்து ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுங்க. நுகங்கள் முறிக்கப்படுவதா, அபிஷேக வல்லமை இறங்கி வருவதா. ஓ ராகா பாபா பாபா. வல்லமை தேவை ஆண்டவரே. கடைசி காலத்தில் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற வல்லமை, கர்த்தருக்காய் வாய்களை திறக்கிற வல்லமை. ஓ ராபா பாபா பாபா லீலா ராதா ராகா பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை பொழிந்திடலும் ஐயா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு
பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக என்னை வரங்களினால் நிரப்பும் ஆவியானவர். ஆண்டவரே, வரங்களினால் நிரப்பும். சபையை வரங்களினால் அலங்கரிப்பினார். எங்க டிவிஷன் லீடர் மேல அபிஷேகத்தை போடு. கேன்சர் லீடர்ஸ் மேல வரங்களை போடுவீரார். ஊழியம் செய்கிறவர்கள் மேல ஒரு விசேஷ தேவ மகிமை. லகா பாபா பாபா ரிகாதா லகாதா ரபா லீதா நகாதா ரகலாதா ரபா மிகரபா. விடுதலை விடுதலை விடுதலையா. கர்த்தரை துதிக்கிற துதியின் அபிஷேகம். ஜெப ஆவியை கர்த்தர் போடுவீரார். விண்ணப்பத்தின் ஆவியை போடுவீரார். பரிந்து பேசுகிற ஆவியை லீதா நாமா லகரபா மீராதா ரகபா லீதா நராதா ரபா பாபா. நிரப்பு ஆண்டவரே. காலியான பாத்திரங்கள் நிரப்பப்படுவதா. காலியான பாத்திரங்கள் நிரப்பப்படுவதா. ஓ ரகதரபா. We want the anointing of God, the same spirit. Oh hallelujah. பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அதே வல்லமை புதிய வாசனைகளை கட்டளையிடுகிறார். லகதானா மனினா மிஷோகோ தேரவா லகதானா மித ரகவா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைவார்கள். கடைசியா கேட்போம். போலி நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போலி நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா. அதை இப்போ இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி. ஓ ராகாதானா பாபா பாபா லீதானா ராதாலா பாபா ரிகாதானா. உடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. சின்ன பிள்ளைங்க மேல போடுங்க ஆண்டவரே. வாலிபர்கள் மேல போடுவீராக. பெரியவர்கள் மேல போடுவீராக. எல்லாரும் மேலே நீர் அபிஷேகத்தை போடும்படி நாங்கள் கேட்கிறோம். கொர்நேலியுக்குள்ள இருந்த அந்த ஜெப வாஞ்சை, ஜெப வைராக்கியம், சுவிசேஷம் அறிவிக்கிற நாவு இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல அப்படி போடுங்க. ஆவியானவரே, சபை உம்முடையது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி சுகப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும். எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்யுங்கப்பா. எண்ணிக்கிற ஒருவராகிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. உம்மை தேடாதவர்களா இருக்கக்கூடாது. ஜெபிக்காதவங்களா இருக்கவே கூடாதப்பா. காரணம் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. இந்த அபிஷேகம் எனக்குள் இன்னும் அதிகமாகட்டும், எங்களுக்குள் அதிகமாகட்டும் ஐயா. இந்த சபைக்குள் அதிகமாய் கிரியை செய்யட்டும். கர்த்தர் அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.